யார் நீ? நீதி கேட்டு வந்திருக்கும் கண்ணகி. நீதி கேட்டு வந்திருக்காயா? சற்று நேரம் நான் மன்னரிடம் கேட்கிறேன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறார் அரசே. அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் என்று கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருப்பாக கூறுகிறார் மன்னா. நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. சரிங்க மன்னா. உள்ளே வா, உன்னை மன்னர் அழைத்தார். இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவிற்காக தன்னுடனே தந்த சிவி மன்னனை பற்றி அறிவாயா? போற்றும் பசு மக்கள் தெய்வம் என வணங்காத கட்டை தேக்காலில் இட்டுக் கொன்றானே மழுதியிலிச் சோழன், அவனை பற்றி அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லையே. அதை விட்டு விட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இறப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது. அவ்வூரில் பழியில்லா புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகி கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? என் கடவுளைகளுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வினை பயனாலும் நூறுக்கு வந்த என் தாய்ச்சிறுமை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே. நீ செய்தது தகுமா? பெண்ணை போதும் நிறுத்து. கள்ளவனை கொள்வது கொடுகாலற்று அக்கு ஏற்புடையதே, அது அக்கு அறநெறியமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியான மன்னனுக்குரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறியது போல என் கல்மண் அல்லன். அவற்றிடம் இருந்த சிலமும் அரசுக்குரிய சிலம் என்று. அது நினைச்சிலம் இதோ என்னிடம் உள்ளது. என் காற்றிடமின் படைகள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையான அரசர் கூடிய சிறப்பார்பாரல் முத்துக்காலால் ஆனது. ஆண்டோர் நிறைந்த இந்த அவநிலையை உண்மையை உணர்த்துகிறேன். கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவரிடம் கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்று உன் அரணருக்கு இழுக்கை என்று இதோ வைப்பிக்கிறேன். கேட்பார். தவறிவிட்டேனே. பிறர் சொல்லி கேட்டும் பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், நானே கல்வன். இதுவரை என் குலத்தில் யாவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு இந்த பெண் கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? நான் உயிரோடு இருந்தால் போதும். அச்சே, அச்சே.